யூகேஜி கிளாஸ் மஞ்சுளான்னு ஒரு பொண்ணு என் கிளாஸ்ல. அவகிட்ட கேட்டேன், மஞ்சுளா உனக்கு எப்படா பிறந்த நாள்? அவ சொன்னா, எனக்கு வந்து இன்னும் 3 days இருக்கு மிஸ்னு. உனக்கு என்னடா வேணும் கிஃப்ட்? கிஃப்ட் தருவீங்களா மிஸ் அப்படின்னு. கண்டிப்பா தரேன். என்ன? பார்பி டால் மிஸ்னு. நான் பார்பி டால் உனக்கு தரேன், ஆனா நான் சொல்ற ஒரு வேலையை நீ செய்யணும். என்ன மிஸ்? ஸ்டாஃப் ரூம்ல என் பக்கத்துல ஒரு டீச்சர் உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு நீ சாக்லேட் கொடுத்துடணும். சாக்லேட் கொடுத்துட்டேன்னா உனக்கு கிஃப்ட். ஓகே மிஸ் அப்படின்னுச்சு. 3 நாளுக்கு அப்புறமா மஞ்சுளா வந்ததுங்க, மஞ்சள் ட்ரெஸ்ல தேவதை மாதிரி வந்து நின்னா. நேர சாக்லேட் கொடுத்தா, ஸ்டாஃப் ரூமுக்கு வந்து கொடுன்னு. கிஃப்ட் மிஸ் வச்சிருக்கேன்னு. நேரா வேகமா நான் மேல போயிட்டேன். குழந்தை வராங்க, பார்த்தா நான் கீழே பார்த்துட்டே இருந்தேன். மறுபடியும் என்னையே பார்த்து நிக்கிறா. நான் பக்கத்துல டீச்சரை இப்படி கையை காட்டி விட்டேன். நேரா அவகிட்ட போய், மிஸ் ஹாப்பி பர்த்டே மிஸ்னா பாருங்க. அந்த அம்மா கோவம் வந்துருச்சுங்க. போ அப்படின்னுச்சு. அது என்ன பார்த்துதான் நான் நேரா பார்பி டால் எடுத்து பார்த்தேன். அவ மிரட்சியில அந்த பார்பி டால் அவளுக்கு வேணும், இந்த அம்மா சாக்லேட் வாங்க மாட்டேங்குது. மிஸ் ஹாப்பி பர்த்டே மிஸ்னு போ சொன்னல. மறுபடியும் என்ன பாக்குறா? நான் பார்பி டாலை பார்த்துட்டு இருக்கேன். அவ கொஞ்சம் குழந்தைகளை பகச்சிக்க கூடாதுங்க. பெரியவங்களாவது மான மரியாதை பார்ப்போம். குழந்தைங்க அதற்கெல்லாம் தெரியாது. அதுக்கு ஓர்மை வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு கதை. கண்ணீர் போகுதுங்க, கண்கள் எல்லாம் விரிந்த நிலையில் அந்த மஞ்சுளா சொல்கிறாள், மிஸ் ஹாப்பி பர்த்டே மிஸ் அப்படிங்கிறா. தெரியும் போ. நாங்க சாக்லேட் எடுத்துக்கோங்க மிஸ்.